வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட சீரீஸை பார்த்துட்டு இருக்கோம். அதில் 6 வீடியோஸ் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இது 7th வீடியோ. இந்த வீடியோவில் 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொல்லையோ திரும்ப சொல்வதுண்டு, கருத்தையோ திரும்ப அப்படிங்கிற கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதை வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து சரியான முறைப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இங்கே பாருங்களே, பார்த்தோம் படிக்கும் போதே நமக்கு தெரியும். சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு, இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர். இதெல்லாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆப்ஷன்ஸ் பார்க்கும் போதே நம்ம அதுக்கான ஆன்சர் இதுதான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. அதே மாதிரி தான் செகண்ட் கொஸ்டின் இருக்கு. மிகப்பெரிய எதிரி அல்ல அறிவாற்றலின் அறியாமை. இது நம்ம சின்ன வயசுல வந்து நிறைய டைம் இந்த புக்ல படிச்சிருப்போம். அதாவது என்ன அப்படின்னா, அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. அறியாமை அப்படின்னா புரிந்து கொள்ளாம இருக்கிறது. இப்ப படிப்பு மூலமா ஒருத்தருக்கு அறியாமை நீங்கும். அது வந்து நம்ம கொடுக்கும் போது அது நீங்கிடும். அது ஒன்றும் அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல அப்படிங்கிறது ஒரு கோட். இந்த கோட்லாம் வந்து புக்கில் இருக்கிறது, அதை அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்கும் போதுமே இந்த கொஸ்டின் இருக்கு. இதுல வினா எத்தனை வகை, விடை எத்தனை வகைன்னு நமக்கு நல்லா தெரியும். வினா 6, விடை 8. இது ரெண்டுமே வந்து நமக்கு முக்கியம். ஏன்னா கொஸ்டின் திருப்பி திருப்பி இதுல இருந்தா வந்துட்டு இருக்கு. அப்போ இதை நல்லா நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை. ஏற்கனவே நேர்ந்தது அப்படின்னா என்னதுன்னா உற்றது. உற்றதுன்னா நடந்ததுன்னு அர்த்தம். உற்றதுன்னா என்ன? நடந்தது. உற்றது உரைத்தல் விடை. அப்போ இதான் அதோட ஆன்சர். மற்றதெல்லாம் என்னன்னு பார்த்தலாமா? நேர்விடை. நேர்விடைனா நீ டைரக்டா ஒருத்தர்கிட்ட கேட்கறது, அதுக்கு அவங்க டைரக்டா ஆன்சர் பண்றது. நீ கடைக்கு போவையா? போவேன் அப்படின்னு சொல்றது நேர்விடை. சரிங்களா? அதாவது உடன்பட்டு கூறும் விடை. உடன்பட்டு கூறும் விடை. இது புக்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட், அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இனமொழி விடை. உனக்கு கவிதை எழுத தெரியுமான்னு கேட்டா, அவர் கவிதை எழுத தெரியும்னு சொன்னா அது நேர்விடை. கட்டுரையை எழுத தெரியும்னு சொன்னா அது வந்து என்ன அப்படின்னா இனமொழி விடை. சரிங்களா? இனமொழி விடை இப்படிதான் வரும். உருவது கூறல் விடை அப்படின்னா, உருவதுனா வருவது, உருவதுனா வருவது. அதாவது எதிர்காலத்துல நடக்க போறதை எண்ணி நம்ம ஒரு விடையா சொல்றது. விளையாட வருகிறாயான்னு கேட்டா, எனக்கு கால் வலிக்கும். கால் அப்போதைக்கு வலிக்காது. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விளையாண்டா கால் வலிக்குமோங்கிறதுக்காக உருவது, வருவதை முன்னாடியே சொல்றது வந்து உருவது கூறல் விடை. சரிங்களா? அடுத்து பொருந்தா இணையை கண்டுபிடி. விடைதான், இங்கேயும் விடைதான் கேட்டிருக்காங்க. மறை விடைனா மறுத்து கூறும் விடை. நீ கடைக்கு போவாயான்னு கேட்டா போக மாட்டேன்னு சொல்லி மறுத்து கூறுவது. போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது மறுத்து கூறுறாங்களா? அப்போ இது என்ன விடை அப்படின்னா மறை விடை. உருவதுனா சொல்லியாச்சு, வருவது. அப்போ வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல். அங்கேயே நம்ம எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டோமா? அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். சுட்டு விடை. பேருந்து நிலையம் எப்பக்கம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பக்கத்தில் உள்ளதுன்னு சொல்லி சுட்டி காட்டுறது சுட்டு விடைன்னு சொல்லுவாங்க. அப்போ இது வேற மாதிரி வந்துருக்கும். இங்க என்னது? உடன்பட்டு கூறும் விடைன்னு சொல்லியிருக்காங்க. உடன்பட்டு கூறும் விடைனா முன்னாடி என்ன பார்த்துருக்கோம்? நேர்விடைன்னு பார்த்தோம். அப்போ நேர்விடைக்கு உடன்பட்டு கூறும் விடைங்கிறதா ஆன்சர். இதுக்கு வந்து வேற ஏவல் விடைங்கிறது என்ன? மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இவ பாருங்களே, கடைக்கு போவாயான்னு நீ கேட்டா நீயே போ, அதை செய்கிறாயான்னு கேட்டா நீயே செய் அப்படின்னு சொல்லி மறுப்பதை ஒரு விடையா போடுறது. இப்போ மாட்டேன் என்று மறுப்பதையும் ஒரு ஏவுதலாக கூறும் விடை வந்து ஏவல் விடை. சரிங்களா? இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. விடை 8, வினா 6. இந்த ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். விடைக்கேற்ற வினாவை தேர்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இது ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ், அப்படியே கேட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது, இதான் ஆன்சர். பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. அடுத்து 6வது வினா பாருங்க. இங்கு நகர பேருந்து நிற்குமா? இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது எவ்வகை வினா? வினா மொத்தம் 6 இருக்குன்னு சொன்னேன். அறிவினா, அரியாவனா, ஐயவனா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, இந்த மாதிரி வந்து 6 இருக்கும். இப்போ வந்து இதுல பாருங்க, இதுல வந்து
பேருந்து நிற்குமா? இப்போ வந்து நான் ஒரு புதியதாக ஒரு ஊருக்கு போகிறேன். அந்த ஊருக்கு போகும்போது வந்து அங்கே பேருந்து எப்போ வரும் என்ன வரும்னு நமக்கு சரியாக தெரியாது. அதனால வந்து நம்ம அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்கும்போது நமக்கு அது என்னன்னா தெரியாத ஒரு விஷயத்த நம்ம கேட்க போகிறோம். அப்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்குறோம் அப்படின்னா அது என்ன வினா அப்படின்னா அறியா வினா. சரிங்களா? அதுவே அறிவினானா எங்கே வரும் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும், தெரிஞ்சுட்டு அவங்கள்ட்ட கேட்குறது. இப்போ வந்து அங்கே 12B பஸ் அங்கே வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் ஒரு டைம் மறுபடியும் செக் பண்ணிக்கிறது, இங்கே பஸ் வருமா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறது நமக்கு என்ன வினா அப்படின்னா அறிவினா. கொழல் வினானா என்னன்னா நம்ம போய் ஒரு விஷயத்த வாங்கறதுக்காக கேட்குற வினா கொழல் வினா. ஐய வினா அப்படின்னா அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ, அங்கே கிடப்பது பாம்போ கயிறோன்னு கேட்குறது ஐய வினால வந்துடும். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். உரை கவிதாவாள் படிக்கப்பட்டது. படு, பட்டது, அப்புறம் வந்து உன், பெரு, ஆயிற்று, போயிற்று, போனது, இதெல்லாமே என்னதுன்னா இதெல்லாம் துணை வினைகள். எதுக்கான துணை வினைகள் அப்படின்னா இந்த செயற்பாட்டு வினை தொடர் வர்றதுக்கான துணை வினைகள் தான் இது. சரிங்களா? இதெல்லாமே எதுக்கு வரும் அப்படின்னா செயற்பாட்டு வினை தொடர் வரும். படு, பட்டது, உன், பெரு, ஆயிற்று, போயிற்று, போனது இதெல்லாம் வந்துச்சுனாலே நீங்க என்ன போடணும்? சட்டி உடைந்து போயிற்று வந்துருச்சா? அப்போ போயிட்டுனால என்ன போடுவீங்க? துணை வினை வந்துருச்சு. அப்போ வந்து செயற்பாட்டு வினைத்தொடர். சரிங்களா? இந்த மாதிரி தன்வினை தொடர், செய்வினை தொடர் இதெல்லாமே பின்னாடி வரும், நல்லா பார்க்கலாம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். செயற்பாட்டு வினை இங்கதான் பார்த்தோம்ல, சட்டி உடைந்து போயிற்றுன்னு வந்துருச்சா? அப்போ அது என்ன தொடர்? செயற்பாட்டு வினை தொடர். அப்துல் நேற்று வந்தான், இது வந்து என்ன தொடர்? தன்வினை. அப்துல் நேற்று வந்தான், இது தன்வினை. பாட்டு பாடுகிறாள், இது செய்வினை. அதே வந்து கவிதா உரை படித்தாள். ஒரு விஷயம் அவங்களுக்கே திருப்பி போச்சு அப்படின்னா, அதோட பயன் அவங்களுக்கே திருப்பி போச்சு அப்படின்னா அது என்ன வினை அப்படின்னா செய்வினைன்னு சொல்லுவாங்க. செய்வினை. சரிங்களா? நானும் பார்த்தாச்சா? அடுத்து ஓமை தொடர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது, நல்லா படிச்சுங்க. சரிங்களா? உயிரும் உடலும் போல அப்போனா வந்து ஒற்றுமை. உயிரும் உடலும் போலனா ஒற்றுமை. அதுவே இங்க வேற்றுமை பகைன்னு இருக்குல்ல, இதுக்கு வந்து ரெண்டுக்குமே சொல்லி ஒரே ஒரு வேர்டு வரும். எலியும் பூனையும் போல அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. கண்ணை இமை காப்பது போல. நமக்கு வந்து கண்ணில் ஏதாச்சும் ஒன்று உழுவுது அப்படின்னாலே நம்ம கண் இமை வந்து டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக மூடும். சரிங்களா? அது வந்து எதிர்பாராம நமக்கு நடக்கக்கூடிய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். அப்போ அது என்ன அப்படின்னா அதுக்கு பேர் பாதுகாப்பு. இதுவே ஏமாற்றம்னா இலவு காத்த கிளி போல. அதாவது இலவு காத்த கிளி அப்படின்னா வந்து ஒரு பஞ்சு இருக்கிற ஒரு தாவரத்து மேல வந்து உட்காந்துட்டு அதுல கனிதா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ண ஒரு கிளி வந்து அதுல இருந்து வெடிச்சோன்னே பஞ்சு பறக்கிறத பார்த்து ஏமாற்றம் அடையுமா. அப்போ ஏமாற்றம் அப்படின்னா இலவு காத்த கிளி போல. ஒற்றுமைக்கு அங்க மேலேயே பார்த்தாச்சு, உடலும் உயிரும் போல. சரிங்களா? வேற்றுமை பார்த்தாச்சு. வேற்றுமைக்கு என்ன வரும்? எலியும் பூனையும் வந்து எப்பவுமே கொஞ்சம் வேற்றுமையாக தான் இருக்கும். அடுத்து கலைச்சொற்கள்ல மொத்தம் 10 கொஸ்டின் இருக்கு. 10 கொஸ்டின்ஸையும் நீங்க எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க வந்து கிளியர் கட்டா படிச்சிருக்கணும். அதுலேயும் வந்து தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. அறிவியல் சம்பந்தமான தலைப்புகள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இலக்கியம் சம்பந்தமான தலைப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம படிச்சுதான் ஆகணும். இப்போ லீடர்ஷிப்னா தலைமை பண்பு. கரெக்ட். லீடர்ஷிப்னா தலைமை பண்பு. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏன்னு சொல்லுவோம். இதுவும் கரெக்ட் தான். அடுத்து பஞ்சுவேஷன் விழிப்புணர்வா? விழிப்புணர்வு கிடையாது, இது அவேர்னஸ். இதுக்கு பஞ்சுவேஷனா இப்போ என்ன? நிறுத்தற்குறி.
நிறுத்தற்குறிகள். பஞ்சுவேஷன்னா நிறுத்தற்குறிகள். எக்ஸ்ட்ரீன் அப்படின்னா வந்து குதிரை ஏற்றம். எக்ஸ்ட்ரீன்னா குதிரை ஏற்றம். அப்போ இது சரி. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் தவறு. அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கலைச்சொல் கேட்டிருக்காங்களா? சேட்டலைட். சேட்டலைட்னா செயற்கைக்கோள். சேட்டலைட்னா செயற்கைக்கோள். மீத்திரன் கணினா சூப்பர் கம்ப்யூட்டர். மீத்திரன் கணினா சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். சரிங்களா? நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். அடுத்து விடை வகைகளை தேர்வு எழுதி விட்டாயா, தேர்வு எழுதி விட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனோ. நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வியே வந்து நமக்கு வந்து இன்னொரு கேள்வியா மாத்தி பதிலாக கொடுக்கறது. ஊருக்கு வருவியான்னு கேட்டா நான் வராம இருப்பணும் அப்படிங்கிறது. தேர்வுல வந்து தேர்ச்சி பெற்று விடுவாயா அப்படின்னு கேட்டா தேர்ச்சி பெறாமல் நான் இருப்பேனோ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஒரு நக்கலாகவும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து அப்படிதான் வரும். வினா எதிர் வினாதல் விடை. இதுக்கு பேரு வினா எதிர் வினாத விடை. சரிங்களா? உற்றது உரைத்தல்னா என்னன்னு தெரியும். உற்றது உரைத்தல்னா என்ன தெரியும். உருவது குரல்னா என்னன்னு தெரியும். வெளிப்படை விடைகள்னா இதெல்லாம் வெளிப்படை விடைகள். சரிங்களா? வெளிப்படை விடைனா என்ன? அதுல வந்து இருக்கும். அதை வந்து நல்லா பார்த்துங்க. 3 தனியா இருக்கும், மீதியெல்லாம் தனியா இருக்கும். பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சர்வர். சர்வர் அப்படின்னா என்னது? சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை. வையக விரிவு வலை வழங்கி. ஃபோல்டர் அப்படின்னா உரை. ஃபோல்டர்னா உரை. சரி, கோப்பு அப்படின்னா என்ன வரும்? இதுக்கு வந்து என்ன வரும்? ஃபைல். சரிங்களா? இதை பார்க்கும்போது இதை சேர்த்து பார்த்துங்க, மாற்றி போட்டுறாதீங்க. ஃபோல்டர் அப்படின்னா உரை. கர்சர். கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி. அப்போ இதுதான் சரியான விடை. கிராப் அப்படின்னா செதுக்கி. கிராப்னா என்ன? செதுக்கி. கிராப் பண்ணுங்க, செதுக்கி. சரிங்களா? பார்த்தாச்சா? அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. இங்க நோட்டாச்சு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ங்கிறது நம்ம நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தமிழ் வர என்ன? கணினி. காலிங் பெல். காலிங் பெல்னா அழைப்பு மணி. காலிங் பெல்னா அப்படின்னா அழைப்பு மணி. மிஷின் அப்படின்னா இயந்திரம். மிஷின் அப்படின்னா இயந்திரம். ரோபோ அப்படின்னா இயந்திர மனிதன். ரோபோ அப்படின்னா இயந்திர மனிதன். ரோபோ அப்படின்னா என்ன? இயந்திர மனிதன். முடிஞ்சாச்சா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. புதுச்சேரி என்பதன் மறுவு. புதுச்சேரி என்பதன் மறுவு புதுவை. புதுக்கோட்டை என்பதன் மறுவு புதுகை. அது புதுவை, இது புதுகை. சரிங்களா? அரிக்கமேடு எங்க இருக்கு? புதுச்சேரியில தான் இருக்கு. அரிக்கமேடு எங்க இருக்கும் அப்படின்னா புதுச்சேரியில தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை தான் அடுத்து கேட்டிருக்காங்க. நாகப்பட்டினம் என்பதன் மறு நாகை. நாகப்பட்டினம் என்பதன் மறு நாகை. அதுவே மயிலாப்பூரின் மருவன்னு கேட்டா மயிலேன்னு போடுவோமா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது நான் நிறைய டைம் ஸ்டேட்மெண்டாவே சொல்லியிருப்பேன். அதை வந்து நிறுத்தல் குறியில வச்சுட்டாங்க பாருங்க. நிறுத்தல் குறியீடுக்கு ஒரு ஆச்சரிய குறிக்குன்னு ஒரு இது இருந்துச்சு, ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. அதையே நிறுத்தல் குறியில வச்சுட்டாங்க. மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளிப்படும் இடங்களில் வியப்பு குறி இடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதையே வந்து என்ன வச்சுட்டாங்கன்னா பஞ்சுவேஷன் நிறுத்தல் குறிக்கு வச்சுட்டாங்க. மகிழ்ச்சி கமா, வியப்பு கமா, அச்சம் கமா, அவலம் கமா, இரங்கலுக்கு கமா வராது. அதோட கன்ஃபியூஷன் ஆகி இங்கே வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிஞ்சிடும். அப்போ இது என்ன அப்படின்னா இதான் சரியான நிறுத்தற்குறி. ஃபர்ஸ்டே கொடுத்தாங்க. இதில் வந்து இந்த கமா மட்டும் தான் கரெக்டாக பார்க்கணும். கமா பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே தேவையில்லாமல் கமா வந்திருக்கா, அப்போ இது வராது. இங்கே பாருங்க கமா இங்கே வரவே இல்லை, அப்போ இது வராது. இங்கே கமா வரவே இல்லை, அப்போ இது வராது. அவ்வளோ ஈஸியாக பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொழிலன் தோற்றத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். இப்போ தோற்றத்துக்கு சென்று அப்படிங்கிறது ஒரு செயல் முடிவுச்சு. அங்க போயிட்டு அவன் என்ன பண்ண போறான்? வாழை இலை பறிக்கிறான். அப்போ அங்கே கமா போடுவோம். அப்போ பொழிலன்கிறதுல உயர்திணை இங்க வரும்போது அவங்க மேல கமாலாம் வராது. சரிங்களா? பொழிலன் தோற்றத்திற்கு சென்று கமா வாழை இலை பறித்து வந்தான். சரியான விடை. அவ்வளவுதான். அடுத்து எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு.
இது பார்த்தோன்னே தெரியும், என் கதை பெரியது. இதுதான் எழுத்து வழக்கு. எழுத்து வழக்குனா நம்ம வந்து 2000 வருடங்களா நம்ம கிட்ட மாறி வர ஒரே விஷயம் என்ன அப்படின்னா எழுத்து. தமிழ் பிராமியிலிருந்து இப்போ நம்ம யூஸ் பண்ற நார்மலான ஒரு எழுத்து வரையும் வந்திருக்கும். அப்போ எழுத்துங்கிறது வேற, பேச்சு வழக்குங்கிறது வேற. சரிங்களா? சொல்கிறேன் என்பதன் எழுத்து வழக்கு. சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலா சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்? சொல்கின்றேன். சொன்னேங்கிறது எழுத்து வழக்கு கிடையாது, பேச்சு வழக்கு. சொல்லுவேங்கிறதும் அது பேச்சு வழக்கு. சொல்வேன் அப்படிங்கிறது அப்படிதான். சொல்கின்றேங்கிறதா சரியா இருக்கும். சொல்கின்றேங்கிறதா சரியா இருக்கும். இங்க பாருங்க, மரபு வந்துருச்சு. சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்குங்க. புளியங்கன்று. புளியங்கன்று தான் வரும். புளியங்கன்று. தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோமா? தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம். இதுவே வந்து வாழைக்குருத்து அப்படி சொல்லுவோம். மடலி அல்லது வடலி. மடலி அல்லது வடலி. இது பனையின் இளநிலை. பனையின் இளநிலை. பனையின் இளநிலை. முடிஞ்சுங்களா? இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா 10th முதல் பாடம் தமிழ் சொல்வளம். தமிழ் சொல்வளம். இதுல வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவரையும் எல்லா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் பார்த்துட்டேன். 2013 இருந்து நான் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கேன். அங்க இருக்கிற எல்லா விஷயமே எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பாடத்துக்குள்ள இருக்கிறதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இதை யார் எழுதுனா தேவனைய போல எழுதினார். முன்னெல்லாம் தேவனைய பாவனரை பத்தி கேட்டுருந்தாங்க. இப்போ தேவனையர் பாவனரோட பாடத்துல இருந்து கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடத்தை வந்து நீங்க நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து, மனிதநேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள 2 சொற்களை கண்டறிக. மனித நேயம். மனிதம் பிளஸ் நேயம் வரும். மனிதன் பிளஸ் நேயம் வராது. மனிதர் பிளஸ் நேயம் வராது. மனிதல். இது வந்து ஆன்சரே தப்பா இருக்கு. மனிதம் பிளஸ் நேயம். இவற்றுள் எது சரியானது? நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. நிகழ்காலம்னா என்ன? இப்ப நடந்துட்டு இருக்குது. சுடற்கொடி பாடினாள். பாடினாள்ங்கிறது என்னது? இறந்த காலம். பாடினாள் அப்படிங்கிறது இறந்த காலம். சுடற்கொடி பாடுவாள். பாடுவாள்ங்கிறது என்ன காலம்? எதிர்காலம். பாடுவாள்ங்கிறது எதிர்காலம். சுடற்கொடியால் பாடப்பட்டது இறந்த காலம். சுடற்கொடி பாடுகிறாள். பாடுகிறாள்னா இப்ப கரண்ட்ல அந்த விஷயம், அந்த செயல்ங்கிறது நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து என்னது? நிகழ்காலம். மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான். மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான். தங்கினான் அப்படிங்கிறது என்னது? இறந்த காலத்தை குறிக்கும். தங்கினான்ன்றது இறந்த காலத்தை குறிக்கும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினாச்சொல். இந்த வினாங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க 2-3 டைம் படிச்சுட்டு நீங்க எழுதுங்க. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆழ்வார்கள் 10 பேர். அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லை. அங்க வந்து ஏதாச்சும் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கொடுத்து கொஸ்டின் கேட்டால் தான் மாறணும். இல்லைன்னா அப்படி போடக்கூடாது. ஆழ்வார்கள் பாடிய பாடல் அங்கே ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து ஆழ்வார்கள் தங்குமிடம் இதெல்லாம் வராது. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? இதுதான் சரியான வினாவா இருக்கும். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? இது சரியா இருக்கா? அறநெறிச்சாரம் அறிவுடையது அப்படிலாம் அவங்க கேட்கவே இல்லை. அதெல்லாம் வந்து பாடலுக்குள்ள போயிட்டு நம்ம கேட்டோம்னா தான் அது கரெக்டா இருக்கும். அறநெறி விளக்கம் தருவது, அறநெறிச்சாரம் பொருள் அறிவது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்குல்ல. ஆனா ஸ்டேட் கரெக்டா பார்த்தீங்க அப்படின்னா வினாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். மற்ற எல்லாமே வந்து இதுக்குள்ள இருந்து வராது. சரிங்களா? ஒரு சொல்லால் தொடரின் 2 இடங்களை நிரப்புக. எனக்கு டேஷ் பங்கு பிரித்து கொடுக்கவா? கீழே ஈரம் பார்த்து உன் டேஷை வை. இப்போ இங்க பாருங்களேன், இதுக்கு வந்து கை பங்குன்னு வராதுல்ல, ஆனா கால் பங்குங்கிறது வரும். இங்க கால் பங்குங்கிறது வரும். இங்க கால். அப்போ 2க்கும் சேர்த்த மாதிரி ஒரே ஒரு வந்து கால். இந்த கொஸ்டின் வந்து திருப்பி திருப்பி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. இது வந்து 2-3 டைம் நான் திருப்பி பார்த்துட்டேன். ஆனா எனக்கே வந்து வல்லின மிகும் இடத்துல என்ன வரும், வல்லின மிகா இடத்துல என்ன வருங்கிறது கொஞ்சம் குழப்புது. பாலை பாடினான். பாலை பாடினான் அப்படின்னா என்ன எதுக்கு வரும் அப்படின்னா பாலை திணையை பாடினான். பாலை திணைனா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 திணைகள் இருக்கா. 5 திணைகள்ல ஒரு திணையை பத்தி பாருது. பாலை பாடினான். பாலை பாடினான் அங்க வந்து வல்லின மிகுந்திருக்கு அப்படின்னா அது வந்து பாலினை பாடினான். ஓகேங்களா? தேரை பார்த்தான். இது வந்து ஆப்போசிட். அதுக்கு ஆப்போசிட்டா வருது. தேரை பார்த்தான். தேரை பார்த்தானா தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான். தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான்.
தேரை பார்த்தோம் அப்படின்னா தேரினை, நம்ம இது தேர் இருப்போம்ல திருவிழாவில், அந்த தேரினை பார்த்தான்னு சொல்லி வருது. இது நல்லா பார்த்துங்க, திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின். ஆப்ஷன் சி வருது. இதோட ஒரு 5 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பின்வரும் தொடரில் உள்ள 4 வகை சொற்களில் உரிச்சொல்லை தேர்ந்தெடு. பலவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். இப்போ இதுல வந்து உரிச்சொல்னா என்ன, உரிச்சொல்னா என்னென்ன வரணும்னு சொல்லுங்க. சால, உரித்தவன், நனி, கூர்ங்கலி, கடி, இது எல்லாமே உரிச்சொற்றொடர். சால, உரு, தவ, நனி, கூர், களி, கடி, இதெல்லாமே என்னது உரிச்சொற்றொடர்கள். அப்போ இதுல வந்து என்ன வந்திருக்கு, மாங்கிறது உரிச்சொற்றொடர். மாநகரம். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. முளைங்கிறது என்ன, யாரு வாழும் இடம், சிங்கம் வாழும் இடம் முளை. சரிங்களா, முளையில சிங்கம் வாழும். அதுவே பறவை டேஸில் வாழும், பறவை வந்து கூட்டில் வாழும், பறவை கூட்டில் தான் வாழும். யானை எதுல வாழும், யானை கூடம். யானை கூடம், யானை எங்க இருக்குன்னா கூடத்தில் இருக்கும். கலபம் என்றால் என்ன, கலபம் என்றால் யானைன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி, அதனால இதெல்லாம் நல்லா படிச்சுக்கங்க. எலி எங்க இருக்கும், எலி வலையில இருக்கும். எலி வலை. சரிங்களா, இருபொருள் தருவது. தூய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல். இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான், ஈஸி. இது ஒரு புக் பேக் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இருபொருள் தருதல். நூல்னா ஆடை நெய்வருக்கு நூல் வரும். மூதுரை, மூத்தோர் கூறும் அறிவுரை, அதுவும் நூல் தான். அப்போ இதுதான் சரியானது. அடைப்புக்குறிக்குள் உள்ள சொற்களை பொருந்தக்கூடிய தொடரை காண்க. பட்டு, பாட்டு, இது ரெண்டுமே அந்த சொற்றொடர்லாம் வந்திருக்கணும், அந்த வாக்கியத்தில் வந்திருக்கணும். பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினான். மற்ற எதுவுமே வந்திருக்காது. சரிங்களா, பட்டு பாட்டு ரெண்டுமே எங்கன்னா வருது, இங்கதான் வருது. இதே மற்ற இடத்துல பாருங்களேன், பாட்டு மட்டும் இருக்கும், பட்டு காணும். இங்க பட்டுன்னு வந்துருக்குது, இங்க பாட்டு மட்டும் தான் இருக்குது. இங்க பாட்டு இருக்கும், இங்க வந்து பட்டு இருக்கு. துன்பப்பட்டுன்னு வராது. பட்டுக்கு இந்த பட்டுக்கும் அந்த பட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இதை பார்த்து தப்பா போட்டுறாதீங்க. குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக. சிறுனா சிறுமை, சீரு அப்படின்னா பாய்தல், சீருனா பாய்தல். இங்க ஏன் சீருக்கு புள்ளி கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கும் வரும் அப்படிங்கிறனால கொடுத்துருக்காங்க, ஆனா இது வராது. சரிங்களா, அதாவது அதுக்கான அர்த்தம் வந்து நமக்கு புரிஞ்சாலும் ஓவரா யோசிக்க கூடாது. எப்பவுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த குரூப் 4ல நம்ம வந்து தெரிஞ்ச விஷயத்த திருப்பி பார்க்கும் போது ரொம்ப அதிகமாக யோசிச்சு தான் தப்பு பண்றோம். உங்களுக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆன்சர் தெரியுது, அதுதான் ஃபர்ஸ்ட் கரெக்டான ஆன்சர், அதையே சூஸ் பண்ணிடுங்க. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தக்காத சொற்களை தகுதியுட வேறு சொற்களால் கூறுவது மங்களமா கிடையாது, இடக்கரடக்கல். சரிங்களா, இதுவே மங்களம் அப்படின்னா என்னது, மங்களம் அப்படின்னா வந்து ஒருத்தர் இறந்துட்டார் அப்படிங்கிறத, செத்து போயிட்டார் அப்படிங்கிறத இயற்கை எய்தினார், துஞ்சினார் அப்படின்னு சொல்றது. அப்போ வந்து அது மங்களம். ஓகேங்களா, இதுவே வந்து பொற்கொள்ளர் பொன்னை பரி என்று உரைப்பார், இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது என்ன அப்படின்னா குழுவுக்குறியில வரும், இது குழுவுக்குறியில வரும். அப்ப ரெண்டுமே தப்பா இருக்கா, அப்படின்னா கூற்று காரணம் இரண்டும் தவறு. அடுத்து வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகரும், தென்னாட்டில் முத்துராமலிங்க தேவரும். ஓகே, இவர்கள் ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதாலா, எதிராக தானே செயல்பட்டாங்க, அச்சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ இதுல வந்து எது கரெக்ட், கூற்று சரி, காரணம் தவறு. கரெக்டா இருக்கா, ஆப்ஷன் சி. கலைச்சொல் மொத்தம் 10 கொஸ்டின் இருக்கு, நல்லா பாத்துங்க, எல்லாமே முக்கியம். பேடி அப்படின்னா நெற்பயிர். சரிங்களா, இதுவே சுகர் கேன் அப்படின்னா கரும்பு. வாழை நமக்கு தெரியும். கான் அப்படின்னா சோளம். போயட்னா யாரு, போயட்னா கவிஞர். சரிங்களா, இதெல்லாமே ஈஸி தான், ரொம்ப சிங்கர், அதுக்கப்புறம் ரைட்டர், இந்த மாதிரி தான் இருக்கு. அடிவகைகளில் தவறான இணை எது,
தாள் கேழ்வரகு, சரி கரெக்டு. தூறு புதர் குத்துச்செடின்னு வரும், புதர் குத்துச்செடி. இதெல்லாம் எங்க சொன்னேன்? 10th முதல் பாடம் தமிழ் சொல்வளம். யார் எழுதியிருக்கா அப்படின்னா தேவனைய பாவன் எழுதியிருக்காரு, அங்க வரும். இங்க நெல் தாழ் வரும், நெல் கேழ்வரகு இதெல்லாமே வரும். சரிங்களா? தண்டு வாழைத்தண்டு கரெக்டு. கோல் அப்படின்னா குத்துச்செடி, குத்துச்செடி இங்க வந்துருக்கணும். அப்ப இங்க என்ன வரும்? கோல்னா மிளகாய் நெட்டிச்செடி, கோல்னா மிளகாய், நெட்டி நெட்டிச்செடின்னு வரும். நல்லா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் பாடம் நல்லா படிச்சுங்க, கண்டிப்பா 2 கொஸ்டின் பக்கத்துல கேட்பாங்க. புக்கையை குவித்து பூவே பறிவோடு காக்க வென்று வேண்டியது. இது வந்து ஒரு இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு. அந்த பாடம் தேமாவணிங்கிற பாடத்துல வந்து கேட்டிருக்காங்க. கருணையன் எலிசபெத்துக்காக. கருணையன்கிறது வந்து யாருன்னு தெரியும், இவர் தான் அந்த தேம்பாவணியோட தலைவனா இருப்பாரு. கருணையனோட அம்மாவை தான் வந்து யாருன்னா எலிசபெத். அவங்க இறந்து போன விஷயத்தை தான் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, புக்கையை குவித்து பூவோடு புரிவோடு பூவே புரிவோடு காக்க. அதாவது அவங்களோட அம்மா வந்து இறந்துருவாங்க. இறந்தோன்னே அவங்கள வந்து புதைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மலர் படுக்கை செஞ்சு அது மேலே அவங்களை படுக்க வச்சதுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுவார். புக்கையை குவித்து, அதாவது பூவெல்லாம் வந்து கொட்டிட்டு இந்த பூவுக்கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா, எங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ற ஸ்டேட்மெண்ட் யார் சொல்லியிருப்பாங்கன்னா, கருணைன் வந்து யாருக்காக சொல்லியிருப்பாங்கன்னா எலிசபெத்துக்காக சொல்லியிருப்பாங்க. அதான் இங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சொல்லும் பொருளும் சரியானது எது? இது ரொம்ப முக்கியம். இது எங்க இருக்கு அப்படின்னா 10th சிலப்பதிகாரத்துல இருக்கு. நான் எல்லா பாடத்தையும் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப பாடத்துல இருக்கிற கொஸ்டின்ஸ் மறுபடியும் வந்து வேற மாதிரி மாறும்ல. அப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சரும் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்களேன், இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர், ஓசனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர், ஓசனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர், நெய்பவர் அப்படின்னா காருகர் அப்படின்னா நெய்பவர், காருகர் அப்படின்னா நெய்பவர். சரிங்களா? மண்ணுள் வினைஞர், சிற்பினா மண்ணீட்டாளர், சிற்பினா மண்ணீட்டாளர், சிற்பினா மண்ணீட்டாளர். மண்ணுள் வினைஞர்னா ஓவியர், மண்ணுள் வினைஞர்னா ஓவியர். வாசவர் அப்படின்னா ஏலம் முதலான 5 வகையான வாசனை பொருட்களை, நறுமண பொருட்களை விற்பவர். 5 வகையான நறுமண பொருட்களை விற்பவர், 5 வகையான நறுமண பொருட்களை விற்பவர்கள். சரிங்களா? எண்ணெய் விற்பவருக்கு சொல்லியாச்சு ஓசுனர் அப்படின்னு. இதே மாதிரியே காளியர், காளியர் அப்படின்னா பிட்டு விற்பவர். அதுவே கல்நொடை ஆய்ச்சியர் வரும், கல்நொடை ஆய்ச்சியர். கல்நொடை ஆய்ச்சியர் வந்தாலே அவங்க யாரு அப்படின்னா, கல்லுன்னு வந்துருச்சா அப்ப வந்து அவங்க வந்து கல் விற்பவர், கல் விற்கும் வளர்ச்சியர், கல் விற்பவர், கல் விற்கும் வளர்ச்சியர். துண்ணக்காரர், துண்ணக்காரர் அப்படின்னா யாரு? துண்ணக்காரர், துண்ணக்காரர்னா தையக்காரர், தையல்காரர். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா 10th புக்ல சிலப்பதிகாரங்கிற ஒரு பாடல், ஒரு இதுல அதுல வந்து இந்திர விழா எடுத்த கதைன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும். சரிங்களா? அதுல வந்து 28 நாட்களை வந்து அந்த இந்திர விழா நடைபெறும். அந்த இந்திர விழா நடைபெறும் போது இந்த காட்சிகள்லாம் என் கண்ணில் கண்டேன்னு சொல்லி சிலப்பதிகாரம் குறிப்பிடும். அதுல யாரெல்லாம் வருவாங்கன்னா இவங்களாம் வருவாங்க. வாசவர்னா யாரு, ஓசுனர்னா யாரு, நெய்பவர்னா யாரு, வாசவர்னா யாரு, அதெல்லாமே வந்து அதோட சிறப்புகளா கூறியிருப்பாங்க. இந்த நகரமே அவ்வளவு விழா கோலம் கொண்டு இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுல காளியர்னா யாரு, பிட்டு விற்பவர்கள். சரிங்களா? அதுவே கல்நொடை ஆய்ச்சியர்னா யாரு, கல் விற்பவர்கள். இன்னும் கொஞ்சம் டீப்பா நிறைய இருக்கு. நான் வந்து ஞாபகம் இருக்கிறது மட்டும் சொல்லியிருக்கேன். நெய்பவர்னா காருகர், துண்மைக்காரர்னா தையல்காரர். எல்லாமே நல்லா படிச்சுங்க. சரிங்களா? அடுத்து அருந்துணை. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை பிளஸ் துணை. அருந்துணைனா அருமை பிளஸ் துணை. இது நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். சரியான அகரவரிசை இது. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். உழவு, ஏர், மண், மாடு. இதுதான் ஒரு ஆன்சர் வரும். இது புக் பேக் ஈஸி தான். வீரனை புகழ்ந்து பாடுவது எந்த திணை? வீரனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை.
பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை, பாடான் திணை. அதாவது ஆண்மகனின் ஒழுகலாறுகளை பற்றி கூறுவது, ஒரு ஆண்மகனின் ஒழுகலாறுகளை பற்றி கூறுவது பால் ஆடன் திணை. சரிங்களா? இப்போ வஞ்சி திணைனா என்ன, வெச்சி திணைனா, நொச்சி திணைனா இதெல்லாம் தெரியுமா? இவன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன திணை வரும்? வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, ஊழினை, தும்பை, வாகை, அது அந்த இதெல்லாம் வரும்ல, அதில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் இருக்கிறத மட்டும் பார்க்கலாம். வெச்சி, வெச்சினா என்ன? வெச்சினா வந்து ஆணிரை கவர்தலா, ஆணிரை போய் கவர்ந்துட்டு வருது. கரந்தை அப்படின்னா மீட்டல், அப்போ ஆணிரை கவர்தல். இது வஞ்சி அப்படின்னா ஒருத்தரை மண்ணாசை கருதி போருக்கு செல்லுது, மண்ணாசை கருதி போருக்கு செல்லுது, மண்ணாசை, மண்ணாசை கருதி ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை போய் தாக்குறது வந்து வஞ்சி திணை. நொச்சி திணை அப்படின்னா ஒரு பகை மன்னனோட கோட்டையை வந்து அவங்க முற்றுகையிடுறது, அதான் மதிலை வளைத்தல். அப்போ வந்து மதிலை வளைத்தல்ங்கிறது வந்து எது அப்படின்னா நொச்சி. சரிங்களா? சாரி, இது வந்து மாற்றி வரும்னு நினைக்கிறேன். மதிலை காத்தல் வந்து நொச்சி, மதிலை காத்தல் வந்து நொச்சி, மதிலை காத்தல்ங்கிறது நொச்சி. உளினை அப்படின்னா வந்து மதிலை வந்து சுற்றி வளைக்கிறது, உளினை அப்படின்னா தான் மதிலை சுற்றி வளைக்கிறது. மதிலை சுற்றி வளைத்தல். சரிங்களா? முடிச்சாச்சா? இதே மாதிரி எல்லாமே பார்த்துருங்க, இது எல்லாமே முக்கியம். அதுக்கப்புறம் 47வது கொஸ்டின், வேல மரங்கள். வேல மரம் நிறைந்த காட்டை என்னன்னு சொல்லுவாங்க? நான் காடுன்னே சொல்றேன்னா அப்போ வந்து மரபு பேர் அப்படிதான் வரணும். இப்போ பாருங்க, வேல மரம் நிறைந்த இதை என்ன சொல்லுவாங்கன்னா வேலங்காடுன்னு சொல்லுவாங்க. அதே ஆலமரங்கள் நிறைந்த இடத்த ஆலங்காடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த தோப்புங்கிறது எதுக்கு வரும்? இது வந்து கொள்ளைன்னு இருக்கா, கம்பங்கொள்ளை, கம்பங்கொள்ளை இதுக்கு வரும். தோப்புங்கிறத வந்து தென்னந்தோப்பு, தென்னந்தோப்பு, பனைந்தோப்பு, பனந்தோப்பு. தோப்புங்கிறது வந்து நீண்ட நாள் பயன் தரக்கூடிய ஒரு மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தோப்புன்னு சொல்லுவாங்களா, அதுதான். சரிங்களா? இதுவே தோட்டங்கிறது குறுகிய காலம் மட்டும் பயன் தரும். சரிங்களா? குறுகிய காலம் பயன் தரும். இதை நல்லா புரிஞ்சுட்டாலே நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இதுதான் சரி. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. பின் வருவனவற்றில் முறையான தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதெல்லாமே வந்து மினசோட்டா பல்கலைக்கழகத்தில் வந்து அதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா? வாழை இலை விருந்துன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் வந்து ஒரு நகரத்தில் வந்து இது கொண்டாடுவாங்க. அந்த இடத்துல கூட இந்த வேர்டு வந்துடும். இதை தான் அப்படியே கொஸ்டினாக மாற்றி வச்சிருக்காங்க. 10th புக்கு நல்லா படிச்சுங்க. 10th புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம் வந்துருக்குது. அடுத்து 50வது கொஸ்டின் பார்த்துடலாம். பிழை திருத்துக. கோவலன் சிலம்பு விற்க போனால். போனால்ங்கிறது பெண்பால். அப்போ இங்க வந்து பால் வலு வந்துருக்கு. பால் வலுவை மாற்றணும் அப்படின்னா போனான்னு மாற்றணும். சரிங்களா? அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. இதோட இந்த 50 கொஸ்டினை பார்த்துடலாம். பார்த்து முடிச்சாச்சு. சரிங்களா? இதை மறுபடியும் ஒரு டைம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேகமாக வச்சு பார்க்க முடியுமோ அவ்வளோ வேகமாக வச்சு பார்த்துங்க. ஏன்னா எக்ஸாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.